இன்றைய முக்கிய செய்திகள். உக்ரைன் கனிம வளத்தை அமெரிக்காவுக்கு வழங்க ஜெலன்ஸ்கி ஒப்புதல். ட்ரம்ப் முன்னிலையில் நாளை மறுநாள் ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. தமிழகத்தின் மருத்துவ கட்டமைப்பை உலகமே பாராட்டும் வகையில் மேம்படுத்தும் திராவிட மாடல் அரசு. தடைகளை எதிர்கொண்டு மக்கள் பணியை சிறப்பாக மேற்கொண்டு வருவதாக ஸ்டாலின் பெருமிதம். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை குறைக்க மத்திய அரசு திட்டம். ஸ்டாலின் எடுக்கும் நடவடிக்கைக்கு கேரள முதலமைச்சர் ஆதரவு. குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அமல்படுத்தியதற்கு தண்டனையா? தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படும் மிகப்பெரிய அநீதி என தலைவர்கள் கண்டனம். வணக்கம். வணக்கம். உக்ரைனில் உள்ள பல்வேறு அரிய கனிமங்களை அமெரிக்காவுக்கு வழங்க உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் நாளை மறுதினம் அதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. நேட்டோ கூட்டமைப்பில் சேர உக்ரைன் முடிவு செய்ததை தொடர்ந்து அந்நாட்டின் மீது கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ரஷ்யா போர் தொடுத்தது. 4ஆம் ஆண்டை எட்டியுள்ள இப்போரை முடிவுக்கு கொண்டுவர களமிறங்கிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கிய சுமார் $300 பில்லியன் உடனே திருப்பித் தர வேண்டும் அல்லது உக்ரைனில் உள்ள கனிம வளங்களை வழங்க வேண்டும் என்று நெருக்கடி கொடுத்து வருகிறார். அதற்காக ரஷ்ய அதிபர் புட்டினுடன் அவர் கைகோர்த்துள்ள நிலையில் ட்ரம்பின் நெருக்கடிக்கு பணிய வேண்டிய நிலைக்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தள்ளப்பட்டுள்ளார். இதையடுத்து வெள்ளிக்கிழமை அமெரிக்காவில் ஜெலன்ஸ்கி மற்றும் ட்ரம்ப் முன்னிலையில் இது தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக உக்ரைன் உயரதிகாரிகள் தெரிவித்தனர். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் இதனை உறுதிப்படுத்திய ட்ரம்ப் அமெரிக்க மக்கள் இதுவரை தாம் செலவழித்த பணத்தை திரும்ப பெறப் போகிறார்கள் என்றார். அமெரிக்காவுடனான கனிமவள ஒப்பந்தத்தில் உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரி சிபிஹாவும் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோவும் கையெழுத்திட உள்ளதாக உக்ரைன் செய்தி நிறுவனமான உக்ரைன்ஸ்கா பிராவ்தா தெரிவித்துள்ளது. பல கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள லித்தியம், டைட்டானியம் உள்ளிட்ட முக்கிய கனிமங்கள் உக்ரைனில் உள்ளதால் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் வெற்றி பெற அவற்றை பகிர்ந்து கொள்ளும் திட்டத்தை ஜெலன்ஸ்கி ஏற்கனவே ஐரோப்பிய நாடுகளிடம் முன்வைத்திருந்தார். ஆனால் அதை போர்க்காலத்தில் உக்ரைனுக்கு வழங்கிய உதவிக்கு ஈடாக ட்ரம்ப் பயன்படுத்தி இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஜெலன்ஸ்கிக்கு நெருக்கடி கொடுக்க ரஷ்ய படைகள் கைப்பற்றிய உக்ரைன் பகுதிகளின் கனிம வளத்தை அமெரிக்காவுக்கு வழங்க தயாராக இருப்பதாக புட்டினும் அறிவித்திருந்த நிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாவது குறிப்பிடத்தக்கது. எத்தனை தடைகள் வந்தாலும் அவற்றை எல்லாம் எதிர்கொண்டு மக்கள் பணியை சிறப்பாக மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை திருவான்மியூரில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலமாக தெரிவு செய்யப்பட்ட 2642 உதவி மருத்துவ அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை அவர் வழங்கினார். பின்னர் உரையாற்றிய முதலமைச்சர் இந்தியாவின் மருத்துவ தலைநகராக தமிழ்நாடு விளங்குவதாக கூறினார். எத்தனை தடைகள் நெருக்கடிகள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொண்டு மக்கள் பணியை திராவிட மாடல் அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். திராவிட மாடல் அரசு என்பது மக்களை காக்கக்கூடிய அரசு. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த அரசினுடைய உயர்ந்த லட்சியம். எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நெருக்கடிகள் வந்தாலும் சரி, அதையெல்லாம் எதிர்கொண்டு தன் பணியை மேற்கொண்டு வருகிறது நம்முடைய திராவிட மாடல் அரசு. இங்கே 2500 பேருக்கு வழங்கப்பட்டுள்ள பணி ஆணைகளும் சட்ட நெருக்கடிகளை கடந்துதான் வழங்கப்படுகிறது. மாவட்டந்தோறும் மருத்துவ கல்லூரிகள், நகரங்கள் தோறும் அரசு மருத்துவமனைகள், கிராமங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் என திமுக ஆட்சி காலத்தில் கலைஞர் உருவாக்கிய மருத்துவ கட்டமைப்பு தான் தமிழ்நாடு முன்னேறி இருப்பதற்கான மிக முக்கிய காரணம் என்று திரு ஸ்டாலின் கூறினார். கிராமங்களில் இருந்தும் சிறிய சிறிய நகரங்களில் இருந்தும் மருத்துவர்கள் உருவானால்தான் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நல்ல முறையில் சிகிச்சை கிடைக்கும் என்பதால் முதல் தலைமுறை பட்டதாரிகளின் மருத்துவ படிப்புக்கான கல்வி கட்டணத்தை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்ற மகத்தான திட்டத்தை கலைஞர் கொண்டு வந்ததாக அவர் தெரிவித்தார். கலைஞர் வழியில் மருத்துவ கட்டமைப்பை இந்திய அளவில் மட்டுமின்றி உலக அளவில் பாராட்டும் வகையில் திராவிட மாடல் அரசு மேம்படுத்தி வருவதாக திரு ஸ்டாலின் கூறினார். எத்தனை திட்டங்களை அரசு கொண்டு வந்தாலும் அதனை செயல்படுத்த மருத்துவர்களும் மருத்துவ பணியாளர்களும் இல்லாமல் வெற்றி கிடைக்கப் போவதில்லை என்று அவர் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைக்கு வரும் மக்களின் உடல் நோய்களை மட்டுமல்ல, அவர்களது மனநிலையையும் புரிந்து மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று திரு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். மக்களின் நலனை மருத்துவர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற அவர் மருத்துவர்களின் நலனை அரசு கவனிக்கும் என்று உறுதி அளித்தார். முன்னதாக சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரு ஸ்டாலின் முன்னிலையில்
தோல் அல்லாத காலணி உற்பத்தி திட்டம் தொடர்பாக தமிழ்நாடு தொழில் வழிகாட்டி நிறுவனம் மற்றும் எவர்வான் கொத்தாரி ஃபுட்வேர் லிமிடெட் நிறுவனம் ஆகியவற்றுக்கிடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. கரூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் 50,000 கோடி ரூபாய் முதலீட்டில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் மூலம் 50,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். மக்கள் தொகை எண்ணிக்கை அடிப்படையில் மக்களவை தொகுதிகளை நிர்ணயிப்பது தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படும் மிகப்பெரிய அநீதி என தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கடைபிடிக்காத உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட வட மாநிலங்களில் மக்கள் தொகை 1951ஆம் ஆண்டில் இருந்ததை விட 3 மடங்கு அதிகரித்துள்ளது. அதனால் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை 543 மாற்றாமல் மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்தால் 8 மக்களவை தொகுதிகளை தமிழ்நாடு இழக்கும் சூழ்நிலை உள்ளது. இதுகுறித்து ஆலோசிக்க வரும் 5ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் கூட்டப்படும் என முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அதற்காக அதிமுக, பாஜக, தவேக உள்ளிட்ட 45 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள திமுக எம்பி திரு டி.கே.எஸ். இளங்கோவன், மத்திய அரசின் நடவடிக்கை தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படும் அநீதி என்று கூறினார். கேரளம், கர்நாடகம், ஆந்திரம், தெலுங்கானா போன்ற எல்லா மாநிலங்களிலுமே மக்கள் தொகை அடிப்படையில் வந்து தொகுதிகள் எண்ணிக்கை குறையும். இந்த தொகுதிகளெல்லாம் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பீகார் போன்ற மாநிலங்களுக்கு, இந்தி பேசுகிற மக்கள் வாழ்கிற மாநிலங்களுக்கு செல்லும். இது ஆளுகிற பிஜேபி அரசுக்கு சாதகமாக அமையும். ஒரு ஒன்றிய அரசின் திட்டத்தை சரியாக செயல்படுத்தாத மாநிலங்களுக்கு இந்த அரசு ஊக்குவிக்கிற வகையிலே இது அமைந்து விடும் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு என்பது குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை முறையாக கடைபிடித்த தமிழ்நாட்டுக்கு விதிக்கப்படும் தண்டனை என்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார், அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பது குறித்து அதிமுக நிர்வாகிகள் கூடி முடிவெடுப்பார்கள் என்று தெரிவித்தார். மக்கள் தொகையை வந்து கட்டுப்படுத்துவதன் அடிப்படையில் நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் வந்து மக்கள் தொகையின் அடிப்படை இல்லாமல் ஏற்கனவே இந்த தொகுதியில் வந்து அப்படியே வந்து நீடிக்க வைத்துவிட்டு மேலும் வந்து கூடுதலாக பல தொகுதிகளை வந்து தொகுதி வரையில் நம்ம வந்து அவங்க ஒதுக்குவதன் மூலமாக தான் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நிறைவேற்றுறோம். மாறாக வந்து ஒரு தண்டனையாக நிச்சயமாக வந்து தருவது வந்து பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தமிழ்நாட்டின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கும் மிக முக்கிய பிரச்சனை இது என தெரிவித்துள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை, முதலமைச்சர் எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் காங்கிரஸ் உறுதுணையாக இருக்கும் என்று கூறினார். மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்காக எங்களுடைய மேனாள் முதலமைச்சர்கள், தலைவர் பெருமக்கள், மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து குடும்ப கட்டுப்பாடை நடைமுறைப்படுத்தினார்கள். அதற்கு தண்டனையாக இப்பொழுது 8 தொகுதியை நாங்கள் எடுப்போம், 39இல் 31 நாடாளுமன்ற தொகுதி என்று சொல்லுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். தமிழ்நாட்டுக்கு ஒருபோதும் இப்படிப்பட்ட மக்கள் விரோத சக்திகளை தமிழ்நாட்டுக்குள் அனுமதிக்க மாட்டார்கள் தமிழ்நாடு மக்கள். சேலத்தில் பாமக கௌரவ தலைவர் திரு ஜி.கே. மணி இல்ல திருமண விழாவில் பேசிய அக்கட்சியின் தலைவர் திரு அன்புமணி, அனைத்து கட்சி கூட்டத்தில் பாமக பங்கேற்கும் என்றார். செங்கம் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன், மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யாமல் மாநில பிரதிநிதித்துவ அடிப்படையில் வரையறை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு முத்தரசன், அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டிற்குரிய 8 நாடாளுமன்ற தொகுதிகளை பறிப்பது என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய செயலாகும். இது ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒன்றிய அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை நாடாளுமன்றத்தில் அம்பலப்படுத்துவதில் தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரை காட்டிலும் முன்னணியில் இருக்கிறார்கள். அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க போவதாக செய்தியாளர்களிடம் நேற்று பேசிய நாதக ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான், தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தனித்து போராடப் போவதாக இன்று கூறியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக திரு ஸ்டாலின் எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் ஆதரவு தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளா இன்று நிறைவு பெறும் நிலையில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற உள்ளன. பிரயாக்ராஜ் நகரில் மகா கும்பமேளா கடந்த மாதம் 13ஆம் தேதி கோலாகலமாக தொடங்கியது. தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினர். இதுவரை 65 கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் புனித நீராடியுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. 45 நாட்களாக நடைபெற்று வந்த கும்பமேளா மகா சிவராத்திரி தினமான இன்று நிறைவடைகிறது. இந்நிலையில் நாடு முழுவதும் மகா சிவராத்திரி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சிவாலயங்களில் சிறப்பு வழிபாட்டுக்காக பக்தர்கள் குழுமி வருகின்றனர். சிவராத்திரியை ஒட்டி சன் நியூஸ் தொலைக்காட்சியில் இன்று விடிய விடிய நேரலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
பெரிய மேளம், வில்லுப்பாட்டு, பக்தி பாடல்கள், ராசி பலன்கள், ஆன்மீக வர்ணனையுடன் ஒளிபரப்பாகும் சிறப்பு நிகழ்ச்சிகளை இன்று இரவு 10:30 மணி முதல் காலை 6 மணி வரை சன் நியூஸ் தொலைக்காட்சியில் நேயர்கள் கண்டு ரசிக்கலாம். தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை வழங்காமல் மத்திய அரசு நெருக்கடி கொடுப்பதை சின்ன பிள்ளைகள் சண்டையிடுவது போல் இருப்பதாக தாவேகா தலைவர் திரு விஜய் கூறியதற்கு தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தாவேகாவின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா மாமல்லபுரத்தை அடுத்த பூஞ்சேரியில் நடைபெற்றது. அதில் பேசிய திரு விஜய், அரசியலில் யார் யாரை எப்போது எதிர்ப்பார்கள் என்றே தெரியாது, யார் யாரை ஆதரிப்பார்கள் என்பதும் தெரியாது என்று கூறினார். தமது கட்சி ஏழை எளியவர்களுக்கான கட்சி என்ற அவர், மும்மொழி கொள்கையை செயல்படுத்தவில்லை என்றால் தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதியை வழங்க மாட்டேன் என்று கூறுவது எல்கேஜி பசங்க சண்டை போடுவது போல உள்ளது என்றார். இங்கே செயல்படுத்தலைன்னா இந்த கல்விக்கான நிதியை நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம். இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை, இங்கே இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை. இந்தி திணிப்புக்கு நேரடியாக கண்டனம் தெரிவிக்காமல் தவிர்த்த திரு விஜய் பாசிசமும் பாயசமும் சண்டை போட்டுக் கொள்வதாக கிண்டல் செய்தார். அவரது கருத்துக்களுக்கு தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அனுபவம் இல்லை மற்றும் அரசியல் அறியாமையில் தாவேகா தலைவர் பேசுவதாக திமுக செய்தி தொடர்பாளர் திரு டி.கே. இளங்கோவன் கூறினார். தமிழ்நாட்டு மக்கள் மீது உண்மையிலேயே திரு விஜய்க்கு கரிசனம் இருந்தால் இந்தி திணிப்பு, கல்வி நிதி தராத மத்திய அரசிடம் கேள்வி கேட்க வேண்டுமே தவிர பாயசம் பால் என்று பேசுவது சரியல்ல என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை கூறினார். பாசிசம் பற்றிய தெளிவின்றி திரு விஜய் பேசி வருவதாக மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு சண்முகம் தெரிவித்தார். பாசிசத்தை மிகவும் மென்மையான போக்கிலும் குறைத்து மதிப்பிடக்கூடிய வகையிலுமே தான் அவருடைய உரைகள் என்பது இன்றைக்கு அமைந்திருக்கிறது. ஏதோ 6 மாதத்துக்கு முன்னாடி பேசும்போது ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறார், பாசிசத்தினுடைய ஆபத்துக்களை பற்றி அவர் உணராமல் பேசுகிறார் என்கிற முறையில் தான் நினைச்சோம். ஆனால் இப்போதும் அவர் அதே கருத்தை அதே தன்மையில் அவர் இன்றைக்கும் பேசியிருப்பது என்பது பாசிசத்தை பற்றிய பாசிசத்தினுடைய அபாயத்தை பற்றி அவர் உரிய முறையில் உணராமல் அதனுடைய அபாயத்தை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் குறைத்து கொண்டு செல்லக்கூடிய வகையிலே தான் அவருடைய உரை என்பது அமைந்திருக்கிறது. இது கல்வி நிதி விவகாரத்தில் திமுக அரசு நடிப்பதாக தாவேகா தலைவர் திரு விஜய் பேசியதற்கு கண்டனம் தெரிவித்த இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு முத்தரசன், கொடுக்கும் பாத்திரத்தில் சிறப்பாக நடிப்பவர் திரு விஜய்தான் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே கூட்டத்தில் பேசிய திரு விஜய் 2026ஆம் ஆண்டு தாவேகா முதன்மை சக்தியாக வரலாறு படைக்கும் என்று கூறியிருப்பது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமியை பின்னுக்கு தள்ளும் வியூகமாக பார்க்கப்படுகிறது. இதனால் அவருக்கு நெருக்கடி அதிகரித்திருப்பதாக விமர்சனமும் எழுந்துள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். நலிந்த நிலையில் வாழும் கலைமாமணி விருது பெற்ற 10 கலைஞர்களுக்கு தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்தின் சார்பில் பொற்கிழியாக தலா 1 லட்சம் ரூபாய் நிதியுதவியை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வழங்கினார். தலைமைச் செயலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் அரிய கலைகள் சார்ந்த நூல்களை தமிழில் பதிப்பிக்க 5 நூலாசிரியர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி, தமிழில் புதிய நாடகங்கள் தயாரித்து மேடையேற்றம் செய்ய 5 நாடக கலைஞர்களுக்கு தலா 1.5 லட்சம் ரூபாய் நிதியுதவி, மறைந்த கலைஞர்கள் 20 பேரின் மரபுரிமையினருக்கு குடும்ப பராமரிப்பிற்காக தலா 25,000 ரூபாய் நிதியுதவியையும் அவர் வழங்கினார். மதுரையில் வாக்காளர் பட்டியல் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வாக்காளர் பட்டியல் தொடர்பான அனைத்து பணிகளும் சிறப்பாக உள்ளதாக பாராட்டு தெரிவித்தார். பின்னர் மீனாட்சி அம்மன் கோயிலில் தரிசனம் செய்த அவர் ராமேஸ்வரம் புறப்பட்டுச் சென்றார். கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவுக்கு 133 திருக்குறள் அதிகாரங்கள் பதிக்கப்பட்ட தமிழ் சால்வை அணிவிக்கப்பட்டது. அனைத்து தமிழர்களுக்கும் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சால்வைகள் அணிவிக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கைக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் இந்த நிகழ்ச்சியில் தமிழ் எழுத்துக்களுடன் சால்வை மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேட்டுப்பாளையம் அருகே பவானி ஆற்றில் மாசு ஏற்படுத்திய சாயப்பட்டறைகளை உடனே மூட மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் சிறுமுகை பேரூராட்சியும் உத்தரவிட்டுள்ளன. சிறுமுகை ஆலாங்கொம்பு பகுதியில் ஓடும் பவானி ஆறு கடந்த சில நாட்களாக கருப்பாக மாறியதால் ஆய்வு செய்த அதிகாரிகள் 10க்கும் மேற்பட்ட சாயப்பட்டறைகள் சுத்திகரிப்பு செய்யாத கழிவு நீரை கால்வாய்கள் மூலம் பவானி ஆற்றில் நேரடியாக வெளியேற்றுவதை கண்டுபிடித்ததை தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது.
ஓசூர் அருகே கெலவரப்பள்ளி அணையிலிருந்து இரண்டாம் போக பாசனத்திற்காக நீர் திறக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ்குமார், ஓசூர் மேயர் திருமதி சத்யா, ஓசூர் எம்எல்ஏ திரு பிரகாஷ் ஆகியோர் மலர் தூவி நீரை திறந்து வைத்தனர். கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்தின் வலது மற்றும் இடதுபுற கால்வாய்கள் மூலம் இன்று முதல் மே மாதம் 26ஆம் தேதி வரை 90 நாட்களுக்கு சுழற்சி முறையில் திறந்துவிடப்படும் நீரால் 8000 ஏக்கர் புன்சை நிலம் பாசன வசதி பெறும். கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 20 மீனவர்களுடன் கடலுக்கு சென்ற விசைப்படகின் அடிப்பகுதியில் விரிசல் ஏற்பட்டு மூழ்கியதில் நடுக்கடலில் தத்தளித்த மீனவர்களை சக மீனவர்கள் மீட்கும் பரபரப்பு காட்சிகள் வெளியாகியுள்ளன. மீட்கப்பட்ட மீனவர்கள் இன்று காலை முட்டம் துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். மகா கும்பமேளாவுக்கு சென்ற பெண் ஒருவர் தன்னுடன் வர முடியாத கணவரை வீடியோ காலில் அழைத்து செல்போனை தண்ணீரில் முக்கி எடுத்த வேடிக்கை வீடியோ வேகமாக பரவி வருகிறது. திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட முடியாதவர்களுக்கு டிஜிட்டல் நீராடல் என்ற பெயரில் புகைப்படங்களை கங்கையில் மூழ்கச் செய்து பணம் சம்பாதித்த உள்ளூர் நபர் பற்றிய சர்ச்சை முடிந்த சில நாட்களில் இந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 64,400 ரூபாயாகவும் 1 கிராம் 8,050 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் குறைந்து 1 கிராம் 106 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். உக்ரைன் கனிம வளத்தை அமெரிக்காவுக்கு வழங்க அதிபர் ஜெலன்ஸ்கி ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் ட்ரம்ப் முன்னிலையில் நாளை மறுதினம் அதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. எத்தனை தடைகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் எதிர்கொண்டு மக்கள் பணியை சிறப்பாக மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை நிர்ணயிப்பது தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படும் மிகப்பெரிய அநீதி என தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.